தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன என்பதை செய்தியாளர் சாந்தகுமார் தருவதற்காக இணைந்திருக்கிறார். சாந்தகுமாரிடம் பேசலாம். சாந்தகுமார், வணக்கம். நேத்து ஈவினிங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்குமே ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஓஎம்ஆர் சாலையில் இருந்தது. தற்பொழுது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இந்த மாதிரியான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அங்கு போக்குவரத்து காவலர்கள் இல்லையா? அதை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கலையா? விவரம். கார்த்திகா, சென்னை எடுத்திருக்கக்கூடிய இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் பேருந்து நிலையம் ஒட்டிய பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. காலை முதலே இந்த நெரிசல் படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது அதிக கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. இந்த காட்சிகள் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. ஒன்றன் பின் ஒன்றனாக வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. அதிக அளவில் அது ஆட்டோக்கள் இருக்கிறது, கார்கள் இருக்கிறது, பேருந்துகளும் இருக்கிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்து இன்று முதல் அந்த பேருந்துகள் ஓடாது என்ற அறிவிப்பை கொடுத்து பல தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. தோமுசா உள்ளிட்ட சங்கங்கள் பேருந்துகள் இயக்கி வருகின்றன. கிட்டத்தட்ட 93% அளவிற்கு பேருந்துகள் ஓடுவதாக அமைச்சரும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் போக்குவரத்து பேருந்துகள் இருக்காது என்ற அச்சத்தின் காரணமாக அந்த பேருந்து நிலையத்தில் அதிகமாக குவிந்திருக்கிறார்கள். அவர்களை பயணத்திற்காக பேருந்துகள் கிடைக்காவிடு ஆட்டோக்கள் அங்கு நின்று கொண்டு நம்ம பயணத்தை எடுக்கலாம் என்ற காரணத்தில் அந்த பேருந்து நிலையம் அருகிலேயே அந்த ஆட்டோக்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த கடுமையான நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவலர்களும் அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த ஆட்டோக்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. ஆட்டோக்கள் இந்த பேருந்து நிலையத்தில் நின்று இந்த பயணிகளை அழைத்து செல்வதற்காகவும் அவர்கள் வருவாய் ஈட்டக்கூடிய அந்த நோக்கத்தில் செயல்படுவதால் இந்த நெரிசல் தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கிறது. போலீசாரும் அவர்களை விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இந்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நெரிசல் அதிகமாகவே காணப்படுகிறது. கார்த்திகா, கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்துகள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தினால இந்த மாதிரியான ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த போராட்டத்தை பயன்படுத்தி ஆட்டோக்களும் கேப் டிரைவர்ஸும் இந்த மாதிரியான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக பார்த்து இந்த இடத்துல தொடர்ந்து அங்க இருக்கிறாங்க. அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது.